வணக்கம் சாமி தரிசனம். கூட்டம் கூட்டமா போனா சாமி, எதுக்கு உங்களுடைய இந்த ஆன்மீகத்துல தனியா பயணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீன் குஞ்சுகள் இருக்குல்ல, அந்த மீன் குஞ்சுகள்லாம் கூட்டம் கூட்டமா போகும். ஏன்னாச்சும் ஒரு வலையில தூக்கி போட்டு அப்படியே அள்ளி கொண்டு வருவாங்க. நாய்கள் என்ன பண்ணா, ஒரு கூட்டமா ஒரு ஏரியாவில் நிற்கும். தனி ஏரியா நாய் வரும். வந்தோடனே இந்த நாய் பூரா ஒன்றா கூட்டமாக குலைக்கும். சிங்கிளாக சவாலிச்சு ஓடும். சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு. கூட்டமாக போகிறதுனால நிச்சயமாக சாதிக்க முடியாது. அந்த கூட்டத்தை சமாளிக்கணும். அந்த எவ்வளோ பெரிய ஆளுகள், ஒரு 500 பேர் ஒருவரை தாக்க வந்தாலும் அந்த இடத்துல ஒரு செகண்டில் நம்மளால் 500 பேர் இல்லை 2000 பேரை வர வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த தைரியம் உள்ள மனிதர்கள் மட்டும்தான் இந்த சிங்கிளாக பழகுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சாமி கூட்டமாக போங்களேன்னு. இப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல் சாமியை சந்திக்க போகிறேன். நிச்சயமாக அவங்கள்ட்ட போவையில் வேன் எடுத்து அப்படியே ஊன்னு கடுமையாக மக்கள்லாம் போவாங்க. சிங்கிளாக தான் வருவார் சாமி அப்படின்னு அங்கே மேலிடத்துல சொல்லியிருக்காங்க நம்ம பக்தர் ஒருத்தர். அது எப்படிங்க சிங்கிளாக எப்படி ஒன்று, அவர் அப்படித்தான் வந்தோடனே 1,00,000 பேரை கூட சுற்றி நிப்பாட்டுவார். ஆனால் சிங்கிளாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மீண்டும் சாமி தரிசனம். உங்களிடம் விடைபெறுவது சிறப்பு சிந்தனையுடன் தரிசன சாமி பக்தர்களே, வணக்கம்.